போர்க்களத்தில் ஒரு பூ என்ற திரைப்படம் வந்து இசைப்பிரியாவுடைய வாழ்க்கையை பற்றியான படம். இந்த படம் வந்து எல்லா ஊடகத்துலேயும், சேனல் 4லேருந்து உங்களுடைய ஊடகத்துலேருந்து எல்லா ஊடகத்துலேயும் வந்த ஒரு செய்தி தான் அது. நாம் ஒரு படத்தை பார்த்தோம். அந்த படம் வந்து எல்லாரையும் பதற வச்சிச்சு, உலகத்தையே. அது தமிழினம் மட்டும் கிடையாது, உலகத்தில் இருக்கிற மாந்தனையும் படித்த எல்லாருக்குமே ஒரு பதட்டம் வந்துச்சு. அவ்வளோ கொடூரமாக கற்பழித்து கொன்னது. எனக்கு இதை பார்த்தபோது என் சகோதரிக்கு நடந்திருந்தா, ஏன்னா இந்த மாதிரியான ஒரு பதிவு வந்து நம்ம திரைத்துறையில் இது வரைக்கும் வரல, யாருமே இந்த மாதிரி கொண்டு வரல. நான் வந்து கன்னடத்தில் வந்து ஒரு 6 படம் இயக்கிட்டு இருந்தேன். இருந்தாலும் நான் வந்து ஒரு தமிழன்றதுனால இன்றைக்கி வரைக்கும் அங்கீகரிக்கப்படாத ஒரு இயக்குனராக அங்கே இருக்கிறேன். அந்த சமயத்தில் நம்ம இனத்திற்கும் நம்ம மொழிக்கும் நான் முதல் படம் இயக்க போகிறேன் தமிழில். அது இசைப்பிரியா சார்ந்த ஒரு பதிவாக இருக்கட்டும், அது வந்து நம்ம இனத்துக்கு நான் செய்கிற ஒரு சின்ன ஒரு பதிவாக இருக்கும்ன்ட்டு முயற்சி பண்ணி நான் எடுத்தேன். இந்த படம் வந்து முடிவடைஞ்சு தணிக்கைக்கு போனோம். ஆனால் அதுக்கு முன்னால் இன்னும் ஒரு முக்கியமான செய்தி பதிவு பண்ண விருப்பப்படுறேன். இந்த படத்தில் வந்து மாண்புமிகு அம்மா முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் ஒரு வரலாற்று தீர்மானத்தை பதிவு செய்தாங்க. இது வரைக்கும் யாருமே செய்யாத, எந்த அரசுமே இது வரைக்கும் யாருமே செய்யாத ஒரு பதிவு, வரலாற்று தீர்மானம். அந்த தீர்மானத்தின் முதல் வரியே அவங்க சொல்கிறது வந்து, இந்தியா இலங்கையை நட்பு நாடு என்று சொல்வதை நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று. அது எல்லாரும் அறிந்த உண்மை. அது வந்து அனைத்து கட்சி சார்பாக ஒரு 8 கோடி தமிழர்களின் பிரதிநிதியாக ஒட்டுமொத்தமாக அந்த வரலாற்று தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அது இன்னும் 4 தீர்மானங்கள். தமிழீழத்தை அங்கீகரிக்க வேணும், அதுக்காக பொது வாக்கெடுப்பு நடத்தணும், இப்படியெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய வரலாற்று தீர்மானம். அப்படி ஒரு அம்மா முதலமைச்சர் அவர்களே இந்த தீர்மானத்தை சட்டமன்றத்தில் நிறைவேற்றும் போது நான் ஒரு சின்ன படைப்பாளி, எனக்கு வந்து இதை சரியான நேரத்தில் பதிவு பண்ணணுன்ற ஒரு வேகமும் என் தயாரிப்பாளருக்கு இதை சொல்லிவிட்டு இந்த படத்தை ஆரம்பித்தோம். இந்த படம் வந்து வெற்றிகரமாக பல இன்னல்களுக்கு பிறகு இந்த படத்தை முடித்து தணிக்கைக்கு அனுப்பிச்சோம். இதில் வந்து தணிக்கைக்கு அனுப்பும்போது சில பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகள் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, இலங்கை நட்பு நாடு, அந்த நட்பு நாட்டு இராணுவ வீரர்களை நீங்கள் எப்படி தவறாக காட்டலாம், அவங்க வந்து கற்பழித்து கொண்டாங்கன்றதை எந்த ஆதாரத்தை வச்சு நீங்கள் இந்த படத்தை எடுத்தீங்கன்னு கேட்டாங்க. நான் அவங்களுக்கு தெளிவுபடுத்தினேன், இது வந்து சேனல் 4 மட்டும் இல்லை, எல்லா ஊடகத்துலேயும் எல்லாரும் அறிந்த ஒரு உண்மை. இது வந்து உங்களுக்கு இதை வந்து எப்படி நீங்கள் ஆதாரம் கேட்குறீங்க, இது எல்லாமே சொல்லி அவங்களுக்கு விளக்கப்படுத்தினாலும் இல்லை. அவங்க கேட்குற கேள்வி கூட ஒரு மிரட்டலாகவே இருந்தது. சரி, அதுக்கு நான் அமைதியான முறையில் பதில் சொன்னேன். ஏன்னா எனக்கு தெரியும் இது ஏதாவது அவங்க முடிவு எடுத்துகிட்டு கொடுக்க மாட்டேன்றது. நான் அப்போ கூட கேட்டேன், நீங்கள் முடிவு எடுத்துகிட்டு தானே இதை பண்ணி சொல்கிறீங்க, இல்லை உங்கள்கிட்ட தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய கருத்து, அது கருத்தில் ஒன்றும் வரப்போகிறதில்ல. இது தணிக்கை இல்லை, நிராகரித்தாங்க. இதுக்கு வந்து ஒரு ரெஃப்யூசல் சர்டிஃபிகேட், அதாவது நிராகரிக்கிற ஒரு சான்றிதழ் கொடுக்கணும், அதுவும் கொடுக்க மாட்டேன்னாங்க. நான் வந்து மேலிடத்தில் பொம்பாய் சேர்மேனை தொடர்பு கொண்டு அவங்க மேலே சொல்லி இந்த மாதிரி சட்டப்படி இப்படி இடமே இல்லை இப்படி சொல்கிறாங்கன்னு அவங்க வந்து ஒரு உத்தரவு வந்து இங்கே பிறப்பித்து கடைசியில் அந்த அம்மாவையே அந்த பொறுப்புலேருந்து நீக்கிட்டு வேற ஒருத்தரை போட்டு ஆர்சி ரிவைசிங் கமிட்டிக்கு போனது. ரிவைசிங் கமிட்டியில் வந்து நம்ம சேர்மன் வந்து எஸ்வி சேகர் அவர்கள் தான். அவர் அந்த படத்தை பார்த்தாரு. அவர் கூட வந்து 7 உறுப்பினர்கள் பார்த்தாங்க. அதில் 4 பெண்களும். படம் முடிஞ்சதும் கூப்பிட்டதும் அவங்க கொஞ்சம் வந்து எப்படின்னா மென்மையாக கடினமாக சொன்னதை இவங்க மென்மையாக நட்பு நாட்டை நீங்கள் காட்டுந்து தவறு, அப்புறமா நீங்கள் வந்து ஒரு சில இடத்துல இதை வந்து இப்படி வச்சுருக்கிறீங்க அப்படி. நான் சொன்னேன், எல்லாமே வந்து ஆதாரபூர்வமான உண்மை. இது வந்து எதுவுமே கற்பனையோடு சேர்த்துருந்து கிடையாது, எல்லாமே வந்து உண்மை. இது உண்மையாக தான் நான் பதிவு பண்ணியிருக்கிறேன். இதில் வந்து எந்த விதமான அதாவது சினிமாக்கென்ற ஒரு மொழி இருக்கும், திரைக்கென்ற ஒரு மொழி, அந்த மொழிக்கு தேவையான விஷயங்களை மட்டும் வச்சுட்டு இந்த படத்தை யதார்த்தமாக பதிவு பண்ணிடணும். ஆனால் மறுபடியும் அவங்க வந்து அதே கதையை சொல்லி நிராகரிச்சிட்டாங்க. இப்போது நான் வந்து இந்த படத்தில் சொல்லியிருக்கிற கதை என்னென்னா, இசைப்பிரியா வந்து ஒரு 8 வயசுலேருந்து 27 வயசு வரைக்கும் அவங்க எப்படி தன்னுடைய மகிழ்ச்சியான காலங்கள், தன்னுடைய அப்பா அம்மா கூட ஒரு 5 சகோதரிகள், இசைப்பிரியா கூட பிறந்தவங்க மொத்தம் 4 சகோதரிகள், இவங்களை சேர்த்து 5 பேர், மகிழ்ச்சியான குடும்பம், அப்படி அழகாக வாழ்ந்து பள்ளிக்கூடம், பிறகு கல்லூரி நாட்களில் எப்படி மகிழ்ச்சியாக இருந்தாங்க, அப்படி அப்புறமா எப்படி
இந்த இயக்கத்து மூலிமா ஊடகத்துக்கு வந்தாங்க. ஊடகத்திலேருந்து எப்படி தன்னுடைய கணவரை தேர்ந்தெடுத்தாங்க, திருமணமானது அழகாக அப்படியே அவங்களுடைய வாழ்க்கை. கடைசியாக நடந்தது நாம் அறிந்த எல்லாமே உண்மை. மே 18க்கு முன்னால் என்னென்ன கொடூரம் நடந்தது, இதுதான் பதிவு. இது ஒரு யதார்த்தமான ஒரு பதிவு. இது ஒரு மனிதநேய அடிப்படையில் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். இது எல்லாம், இது இனம், மொழி, மதம் எல்லாத்தையும் கடந்து ஒரு மனிதாபிமான அடிப்படையில் எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு இதுதான் ஒரு பதிவு. நட்பு நாட்டு இராணுவ வீரர்கள் யாரன்னா கற்பழிக்கலாம், யாரன்னா கொலை பண்ணலான்னு ஏதாவது சட்டம் இருந்தால் சொல்லுங்க, நான் அதை பார்க்குறேன். நாளைக்கு நட்பு நாட்டில் இருக்கிறவங்க எந்த கொடூரமும் செய்யலான்னா நீங்கள் அனுமதிங்க. அப்போ நாங்கள்லாம் செத்து போகிறோம், நாங்கள்லாம் அழிஞ்சு போகிறோம். இது எந்த சட்டத்தில் சொல்லியிருக்கு, எந்த செக்ஷனில் இருக்குன்றதை நீங்கள் தெளிவுபடுத்துங்க. நானும் வந்து அது அடுத்தபடி என்ன கட்டம் இருக்கோ அதுக்கு போகலாம். இதோடைய நிகழ்வு தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. ஆனால் இதே மாதிரி பார்த்திங்கன்னா மெட்ராஸ் கேப்புக்கு கொடுத்தாங்க தணிக்கை. அதுவும் வந்து நட்பு நாட்டுடைய கதை தான். புலிப்பார்வை அதுவும் நட்பு நாட்டுடைய கதை தான். அதில் வந்து பாலச்சந்திரன்ற ஒரு சிறுவனை கொடூரமாக 5 பேர் கொல்றதை தான் காட்டினாங்க. இதுலேயும் வந்து இசைப்பிரியாவை பல சிங்கள இராணுவ வீரர்கள் கொடூரமாக வந்து கற்பழித்து கொண்டாங்கன்றது தான் பதிவு. அதுக்கு ஒரு நியாயம், இதுக்கு ஒரு நியாயன்றதெல்லாம் கிடையாது. இதுக்கு ஒரு உதாரணம் கொடுத்தார் எஸ்வி சேகர் அவர்கள். ஒரு படத்தில் ஒரு முத்த காட்சி அனுமதிச்சிருந்தா இந்த படத்துலேயும் அனுமதிக்கணும்னு ஒன்றும் சட்டம் கிடையாது. எதுக்கோ ஏதோ காரணங்கள் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு புரியல. நான் ஒரு படைப்பாளி, அதுவும் முதல் படம் எடுக்கிறேன். இந்த படத்தில் மூலமாக நான் வந்து என்னென்னா காசு சம்பாதிக்கவோ பணம் சம்பாதிக்கவோ ஒன்றும் கிடையாது. நான் வந்து என்னுடைய மொழிக்காகவும் என் இனத்துக்காகவும் ஒரு மிகப்பெரிய ஒரு பதிவை கொடுக்கணும். தமிழ்நாட்டு திரைத்துறையில் அதை நான் முதலாவது செய்யணும்னு முயற்சி பண்ணி தான் இதை கொடுத்துருக்குறேன். நான் இப்போது இனம், மொழி இதெல்லாம் தாண்டி அங்கே நடந்த ஒரு படுகொலையை நீங்கள் ஒரு படைப்பாளியாக அது ஒரு கலை வடிவத்துக்கு கொண்டு வந்திருக்கீங்க. அதுக்கான சான்றிதழ் கொடுக்க முடியாது அப்படின்னு இந்திய அரசு சொல்லுது. இது உங்களை மனதளவில் எந்த அளவுக்கு காயப்படுத்தியிருக்கு படைப்பாளியாக? படைப்பாளியாக என்னை வந்து எந்த விதத்துலையும் காயப்படுத்தலை. ஏன்னா எனக்கு வந்து 25 வருஷம் நான் வந்து கன்னட திரைத்துறையில் இதை விட இப்போ இவங்க கொடுக்குறத விட கொடூரங்கள்லாம் அனுபவித்து எல்லாம் தாண்டி வந்துட்டுக்கிறேன். நான் இதுக்கு முன்னால் என்னுடைய 2 திரைப்படங்கள் கூட இப்படி தான் தடை பண்ணி கடைசியில் வந்து டெல்லி ட்ரிபுனல் கோர்ட்டு போய் அங்கே ஒரு கட்டம் இல்லாமல் சர்டிஃபிகேட் சான்றிதழ் வாங்கிட்டு வந்தேன் நான். ஏன்னா எனக்கு வந்து இது தெரியும். அவங்க என்னென்னா அவங்க எந்த அளவுக்கு நம்மளை துன்புறுத்த முடியுமோ அந்த அளவுக்கு துன்புறுத்தி பார்க்குறாங்க. மன உளைச்சல் கொடுக்குறாங்க, தேவையில்லாத பணம் விரயம், இப்படி இழுத்தடிக்கிறது, இப்படி பிரச்சனையை கொடுக்கறது, தொந்தரவு பண்ணுறது. இது உண்மையான படைப்புக்கு தான் இவங்க செய்கிறாங்க. மற்றபடி உங்களுக்கு தெரியும், புலிப்பாறை ஆனாலும் சரி, மெட்ராஸ் கேஃபே ஆனாலும் சரி, அது எப்படியான ஒரு இதுக்கு வந்து இது பண்ணுறாங்களோ அது நடத்துகிறாங்க. ஆனால் இந்த முயற்சிகள் வந்து நான் வந்து விடாமுயற்சியாக என்னாலும் சரி, என்னை கொண்டு போட்டாலும் சரி, நான் அதை கொண்டு வருவேன். அதை சரியான நேரத்தில் கொண்டு வந்து மக்களுக்கு சேர்க்குவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ரெண்டாவது, இந்த படத்தில் வந்து இசையமைப்பாளர், தமிழில் ஒரு லெஜண்ட் மியூசிக் டைரக்டர் இசையமைப்பாளர் இளையராஜா வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. அவர்கிட்ட நீங்கள் இந்த கதையை சொல்லும் போது அவர் என்ன சொன்னார்? நான் வந்து அவர் அணுகும் போது ஒரு அச்சத்தோடு தான் அணுகினேன். ஆனால் அவர்கிட்ட போய் சொன்ன உடனே, கதை சொன்ன உடனே மறுப்பே சொல்லலை அவர். ஏன்னா இசைஞானி அவர்கள் வந்து இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு, நான் படம் கதை ஆரம்பிக்கும் போதே ஒன்று முடிவு பண்ணி தயாரிப்பாளருக்கு சொன்னேன். அதாவது என்னென்னா, இந்த படத்தில் நடிக்கிறவங்க அத்தனை பேரும் புதுமுகங்கள், 100 விழுக்காடு புதுமுகங்கள். அப்படி இருக்கிற பட்சத்தில் இதுக்கு ஒரே ஒரு நட்சத்திரம் என்றால் உச்ச நட்சத்திரம் நம்முடைய இளையராஜா இசைஞானி அவர்கள் தான். அவர்கிட்ட கதை சொல்லும் போது கேட்டார், சிரிச்சிட்டு சரி செய்வோம் அப்படின்னாரு. உடனே அடுத்த நாள் நாங்கள் வந்து பாடல் பதிவு பண்ணோம். படத்தை வந்து பார்க்குறதுக்கு முன்னால் எனக்கு வந்து ஒரு பதட்டம் இருந்தது. ஏன்னா ஐயா இசைஞானி அவர்கள் இதுக்கு முன்னால் 2 படத்துக்கு வந்து பின்னணி இசை அமைச்சிட்டு இருந்தார். எங்கள் படம் வந்து முடிவடைஞ்சு பின்னணி இசைக்கு போகிறதுக்கு முன்னால் அந்த படங்கள் நடந்துகிட்டு இருந்தது. அதில் வந்து என்னன்னா, நான் என்ன நினச்சேன்னா, ஐயா வந்து இதில் வந்து இதை எடுக்க சொல்லிடுவார், இதை வெட்ட சொல்வார், இந்த வசனமானான்வார் அப்படின்ற ஒரு ஏதாவது சொல்லுவார் அப்படின்னு. ஆனால் எனக்கு எனக்குள்ள ஒன்று ஓட்சி, அது எப்படி சொல்வார் பார்க்கலாம், நான் ஏதோ நான் படைப்பை கொடுத்துக்கிறேன், நான் அவர்கிட்ட சண்டை போடணும் அப்படியெல்லாம் நான் வந்து எதோ மனசுக்குள்ளே ஓடிட்டு இருந்தது. ஏன்னா என்னை பல பேர் குழப்பினாங்க. அவர் இதை அனுமதிக்க மாட்டார், இதை வந்து செய்ய மாட்டார், இதை வெட்ட சொல்லிடுவார், அந்த படத்துக்கு இப்படி ஏதோ தவறான பல கருத்துக்களை என் மண்டையில் ஏற்றிருந்தாங்க. நான் வந்து அவர்கிட்ட சரி பார்க்கலாம். அவர் என்னென்னா திடீர்னு வந்து நான் ஊருக்கு கிளம்பிட்டேன். சென்ட்ரல் ஸ்டேஷனில் இருக்கும்போது
உடனே ஃபோன் அடித்து கூப்பிட்டாரு. எங்கே இருக்கிற கணேசன்னாரு. நான் சொன்னேன், ஐயா இங்கே தான் இருக்கிறேன் அப்படின்னேன். சரி படம் பார்த்துடலாம், வீட்டுக்கு வந்துடு அப்படின்னாரு. ஐயா எப்படிங்கன்னா, லேப்டாப் இருக்குல்ல உனக்குன்னு? இருக்குன்னு எடுத்துகிட்டு நேராக வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போன உடனே சரி அவங்களுடைய வெளியே ஹாலில் வந்து உட்கார வச்சு படத்தை நான் லேப்டாப்பில் போட்டேன். ஐயா அப்படி உக்காந்தாரு. நான் கையை கட்டிட்டு அப்படியே உக்காந்து அவரையே கவனிச்சுட்டு இருந்தேன். அவர் ஒவ்வொரு காட்சியாக பார்த்துட்டு போயிட்டே இருந்தார். எனக்கு வந்து எங்கேயாவது பேசுவார், எங்கேயாவது ஏதாவது சொல்லுவார் அப்படின்ற ஒரு எண்ணம் ஓடிட்டே இருந்தது. திடீர்னு ஒரு காட்சி வந்தது. என்னை பார்த்தாரு, சிரித்தார், திருப்பி அப்படியே போயிட்டே இருந்தது. படம் வந்து 2 மணி நேரம் 20 நிமிஷம் பார்த்து முடித்து என்னை ஒரே ஒரு கேள்வி கேட்டார். ஏன் இந்த படத்தில் பிரபாகரனை காட்டலை அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், ஐயா இந்த படத்தில் வந்து இசைப்பிரியாவுடைய கதை மட்டும்தான், அதில் பிரபாகரன் வர காட்சிகள்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு. அப்புறமா நாளைக்கு ரீ ரெக்கார்டிங் பண்ணிவிடுவோன்னாரு. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா நான் வந்து பல வசனங்களை வந்து அவங்க என்ன பேசினாங்க, ஒரு இசைப்பிரியா என்ன பதிவு பண்ணியிருப்பாங்க, அந்த புலிகள் என்ன சொன்னாங்க, எதுக்காக அவங்க இறந்தாங்க, எதுக்காக உயிர் தியாகம் பண்ணாங்கன்றத வந்து சரியாக அவங்களுடைய, ஏன்னா அந்த உயிர் இருந்தால் அதை தான் பேசியிருப்பாங்க. இறந்தவங்க அத்தனை பேரும் இந்த படத்தில் இருக்கிற விஷயத்தை தான் பேசியிருப்பாங்க. இன்றைக்கி 1000 பேர் என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனால் அந்த ஆத்மா அத்தனை பேர் உயிரிழந்தாங்கன்னா அவங்களுடைய மனசாட்சி இதை தான் பேசியிருக்கோம். அவங்க எதுக்காக வீணாக வந்து ஒருத்தர் வந்து உயிரை கொடுத்து இறக்க முடியும்? கிடையாது. அந்த போர் வீரர்கள், அந்த போராளிகள் என்ன பதிவு பண்ணாங்களோ அதை பதிவு பண்ண. ஐயா வந்து ஒரு வார்த்தை கூட எங்கேயுமே என்னை கட் பண்ண சொல்ல. அப்போ தான் தெரிஞ்சது எனக்கு, பல பேர் வந்து தவறான தகவலை வந்து நமக்கு புகட்டியிருக்கிறாங்க. ஐயா வந்து யாருக்குமே வந்து எதிரானவர் இல்லை. ஒரு படைப்புன்னு வந்தால் அதுக்கு உயிர் கொடுக்கக்கூடியவர் தான் இசைஞானி. அதே மாதிரி இந்த படத்தில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான, இந்த ஆண்டு பின்னணி இசை மட்டும் இல்லை, இந்த ஆண்டு வந்து இசைக்கு வந்து ஐயா அவர்களுக்கு தான் தேசிய விருது கிடைக்கணும். அவர்னால தான் நாங்கள்லாம் வந்து இந்த படைப்பையே இப்படி இவ்வளோ சிறப்பாக உருவாக்குவதற்கான ஒரு காரணமும் உற்சாகமும் உத்வேகமும் கொடுத்தது இசைஞானி அவர்கள் தான்றதை இந்த தருணத்தில் நான் பதிவு பண்ணிக்க விருப்பப்படுறேன். இப்போ தணிக்கை குழு சான்றிதழ் மறுக்கப்பட்ட நிலையில் அடுத்து என்னென்ன மாதிரியான முயற்சிகள், நடவடிக்கைகளில் நீங்கள் ஈடுபடுறதா இருக்கீங்க? எனக்கு வந்து முறைப்படி எப்படியெல்லாம் போகணுன்றது தெரியும். சட்டப்படி எப்படி போகணும், எப்படி இதை வந்து நம்ம கொண்டு வரணுன்ற சில வழிமுறைகள்லாம் இருக்குது. அதனால் அந்த வழிமுறைகள் வழியாகவே நான் போகிறேன். இன்னொன்று என்னென்னா, ஐயா வந்து இசைஞானி அவர்கள் 1000 படம் இசையமைச்சுக்கிறாரு. ஆனால் அவர் இசையமைத்த படத்துக்கு முதல் முறை தடை கொடுக்குறாங்க. அதை கூட நான் பதிவு பண்ணேன். அவர் ஒன்றும் ஏதோ ஒரு படத்துக்கு வந்து ஏதோ ஒரு இதை செய்ய மாட்டார். அவருக்கு தெரியும் எதை எப்படி செய்யணுன்ட்டு. பிடிக்கலன்னா 100 கோடி கொடுத்தா கூட அவர் யாராக இருந்தாலும் பண்ண மாட்டார். அவருக்கு சில வரைமுறைகள்லாம் இருக்குது. அதில் வந்து இப்படி பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் நான் வந்து இதை எப்படியும் சரி அவங்க வழியில் சட்டப்படி அதை கொண்டு வரதுக்கான எல்லா வழியும் இருக்குது, கொண்டு வருவேன். எல்லா விஷயங்களையும் இங்கே பதிவும் பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு வந்து இப்போவே சில வேறு வழியாக கொலை மிரட்டல்கள் கூட வந்துட்டு இருக்குது. ஆனால் அதை நான் முறைப்படி கொண்டு வருவேன்.